இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த பரிகாரம்ன்ற பேரில் வந்துட்டு நிறைய மக்கள்கள் வந்து அதுவும் ஒரு மாயையில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு, இப்போ தைப்பூசம் போச்சு, அதனால் அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக நான் கேட்குறேன். ஆனால் அது காமனாக எல்லா நாட்களுக்குமே இது பொருந்தும். பொதுவாக நம்ம ஆஸ்பீஷியஸான டேயில் ரொம்ப இந்த நாளில் தான் கோயிலுக்கு போகணும், இந்த நாளில் கோயிலுக்கு போனால் தான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்ம போயிட்டு திணிச்சு தள்ளுறாங்க இல்லைங்களா? யூடியூப்பும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் தான். அந்த மாதிரி இல்லாமல் என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லை நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடு பண்ணாலே போதும், அதுவே உண்மையாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வழிபாடு? இப்போ நம்ம வந்து இன்டர்னல் வர்ஷிப், அதாவது ஆத்மமான வர்ஷிப், அதாவது அந்தர்முக சமாராத்யா. ஓகே ஓகே, அந்த வரியை எடுத்துக்கோங்க. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. எஸ். அப்போ உள்பாடான வழிபாடு தான் இறைவனை அடையிறதுக்கான வழிமுறை. ஓகே. இன்டர்னல் வர்ஷிப், மானசீகம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, 4 கால பூஜை, அதெல்லாம் தான். அப்போது அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வந்து இப்படி ஒரு நெரிசலில் போய் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்க இடத்துலையே கூப்பிட்டா வரவன் தான் இறைவன். ஏன்னா உங்களுக்குள்ளாக உங்களை நீங்கள் கடந்து போகும்போது காண்பது தான் கடவுள். ஓகே. உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் முருகரை வச்சு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், வாங்க.